ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 5 கேட்கலாமா? எங்கள் ஊர் உங்களை விடமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சொல்லிக்கொண்டே திண்ணையில் அமர்ந்திருந்த காந்திமதியின் அருகில் வந்து அமர்ந்தாள் மனோன்மணி. தணிகாசலம் வீட்டின் பின்னால் உள்ள கோட்டத்தில் கயிற்று கட்டிலை தூக்கி போட்டு படுத்திருந்தார். அவர் அருகிலேயே இன்னொரு கட்டிலில் கண்ணாயிரம். ஆமாத்தா, என்னான்னு ஒன்றும் புரியலை. அங்கே எங்கள் மக கல்யாண வேலை வேற தலைக்கு மேலே கிடக்குது. நல்ல வேலை கல்யாணிக்கு அவள் அத்தை துணைக்கிருக்காக, இல்லாட்டினா வயசு பிள்ளை அங்கே ஒத்தையாக இருந்திருப்பா. நாளையிலேருந்து பஸ்ஸு விடுவாங்கன்னு ரேடியோவில் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல. எப்போ நாங்கள் ஊருக்கு போக? இந்த மனுஷன் அந்த நினப்பே இல்லாமல் கட்டில் போட்டுக்கிட்டு உறங்குறாரு. சரி விடுங்கம்மா, படுத்த உடனே தூக்கம் வர்றதெல்லாம் ஒரு வரம். கேட்க நினச்சேன், நீங்கள் எந்த ஊர்? திருப்பூருமா? அம்மாடியோ, அம்மா தொலைவில் இருக்கிற ஊரில் இருந்தால் எங்கள் சந்திரமாகாளி அம்மனை பார்க்க வந்தீங்க? எங்கள் அம்மா தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் போலையே. ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தாள் மனோன்மணி. இல்லை தாயி, எங்கள் அம்மா பிறந்த ஊர் இதே கோகிலாபுரம் தான். ஆனால் அவங்க சின்ன வயசாக இருந்தப்பவே வேலைக்காகன்னு திருப்பூருக்கு போயிட்டாங்க. ஊரை மாற்றி போனாலும் காளி மேலே அவ்வளோ பக்தி. எனக்கு மொட்டை கூட இந்த கோயிலில் தான் எடுத்தாங்க. எங்கள் அம்மா சொல்லி சொல்லி இயல்பாகவே எனக்கும் காளி மேலே தீவிரமான பக்தி உருவாகிருச்சு. எங்கள் மக கல்யாணி பிறக்கும்போது பிரசவத்தில் சிக்கல் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் நானும் மாதா கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி மாகாளிக்கும் எனக்கும் பல வருஷ பந்தம். எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு மாமா மகன்தான். அதனால் அவருக்கும் அம்மா மூலமாக அவளோட சக்தி எல்லாமே தெரியும். அதனால் வருஷம் மாதம் ஊரில் என்ன வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன். என்னமோ இப்போ ஒரு 3 வருஷமாக தானே இந்த சாபக்கேடு. இல்லைனா ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரியும் தப்பு காரியம் செஞ்ச எல்லாரும் அம்மா வந்துடுவா, நம்ம உசுறு அவ்வளோதான்னு பயந்து போய் கிடப்பாங்க. அந்த பயத்தில் நிறைய மனுஷங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ளே திருந்தின கதைகளும் உண்டு. என்னதான் துடியான சாமியாக இருந்தாலும், ஐயோ ஆத்தா, அறியாமல் தப்பு செஞ்சிட்டேன், இனி நீ ஏன் கதி, என்னை மன்னிச்சிருன்னு அவள் காலில் விழுந்தா மனசு இறங்கி மன்னிக்கிற சத்தியமான தெய்வம் அவ. இப்போ ஏன் வரமாட்டேங்கிறான்னு தெரியல. ஏதோ கட்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி உள்ள கிடக்கா. சே. காந்திமதியின் குரலில் அவ்வளவு வருத்தம். கேட்டுக்கொண்டே இருந்த மனோன்மணிக்கும் கண்களில் கண்ணீர் தழும்பியது. நாட்டாமை வீடு. வேலிப்படலை திறந்து கொண்டு உள்ளே வந்த ராயல் என்ஃபீல்டு வாசலில் நின்றது. அதிலிருந்து களைத்து போன முகத்துடன் கீழே இறங்கினார் நாட்டாமை செல்வராசு. வாசல் தூணருகில் காத்து கொண்டிருந்த சொர்ணம், என்னங்க, ஏங்க இவ்வளோ நேரம்? நான் பதறி போயிட்டேன் என்றாள். இல்லை பிள்ளை, நம்ம ஊர் ஸ்கூலுக்கு புது டீச்சரை நியமிக்கிறது சம்பந்தமாக கலெக்டரோட பிஏவை பார்த்து மனு கொடுத்துட்டு வந்தோம். அந்த நேரமாயிருச்சு. வாசலில் இருந்த தொட்டி நீரை எடுத்து கை கால் கழுவிக்கொண்டே சொன்னார் செல்வராசு. போடாம்னு சொல்கிறீங்க, கூட யார் யார் வந்தாங்க? நான் ஸ்கூலு பிரின்ஸிபலு கோபாலு, அப்புறம் ரகோத்தமன். அந்த 3வது நபரின் பெயரை கேட்டவுடன் முகம் சுளித்தாள் சொர்ணம். அந்த ஆள் கூட உங்களுக்கு என்ன சகவாசம்? என்னைக்கு அவரோட அண்ணன் மகளை நம்ம தங்கராசுக்கு தரமாட்டேன்னு சொன்னாலும் அப்போவே அவன் கூட பேச வேணாம்னு நான் தான் சொன்னேன்ல. நானாக பேசலை சொன்னோம். 4 எழுத்து படித்தவருங்கிறதால கூட அந்த ஆள் வந்தால் நல்லாயிருக்கும்னு கோபாலன் கூட்டிக்கு வந்தார். ஒரு மரியாதைக்கு பேசினேன், அப்படிதான். என்னமோ நீங்களும் சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன். பார்ப்போம். நம்ம தங்கராசை வேணாம்னுட்டு அந்த மகேஸ்வரிக்கு அவங்க சித்தப்பன் யாரை கட்டி வைக்கிறான்னு. அம்மா, அந்த பிள்ளை மகேஷுக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் அஞ்சாப்பு தாண்டாத ஓ மகனை எப்படி கட்டுவா? கேட்டுக்கொண்டே வீட்டின் உள்ளிருந்து வெளியே வந்தால் வடிவாம்பாள். சொர்ணம் செல்வராசுவின் செல்வ மகள். வாயை மூடுடி. உன் அண்ணனை நீயே அசிங்கப்படுத்தினா ஊரில் வேற யார் அவனை மதிப்பா? வர வர உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு. பேசுகிற வாய்க்கு சூடு ஒன்று போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். இந்தா சும்மா சின்ன பிள்ளைய எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி வையாத. கபகபன்னு பசிக்குது, வா சோத்த போடு. வாங்க. செல்வராசு உள்ளே செல்ல சொர்ணம் வடிவு இருவரும் பின்தொடர்ந்தனர். அப்போ கூடிய சீக்கிரமே நம்ம ஊருக்கு புது டீச்சர் வரப்போகிறாரு. ஏன்பா? ஆமாம் வடிவு, இவராவது ரொம்ப நாள் இந்த ஊரில் தங்கணும். அப்போதான் பிள்ளைங்க வாத்தியாருக்கு பயந்து படிக்குங்க. இங்கே வசதி இல்லைன்னு மற்றவங்க மாதிரி பாதி நாளில் பிச்சுக்கிட்டு ஓடினார்னு வையேன், ஒரு குரங்கும் பள்ளிக்கூடம் போகாது. அவர் தங்குற மாதிரி இருக்காதுமா. எந்த ஊர் வார்த்தையார்னு நினைக்கிறேன்? நம்ம சின்னமனூர் தான். ஓ சரிப்பா. அந்த முற்றத்தில் முழு நிலவின் ஒளி வெளிச்சம் விழுந்து கண்களை கவர இன்னைக்கு பௌர்ணமி என உணர்ந்த செல்வராசுக்கு திக்கென ஒரு பயம் வந்து வயிற்றை கவ்வியது. கோகிலாபுரத்தின் எல்லை. அந்த பெரிய புங்கை மரத்தின் அடியில் ஒரு சின்ன நெருப்பு கங்கு தெரிய, இன்னும் சற்று நெருங்கி பார்த்தோமானால் அது ஒருவன் வாயில் சுருகி இருந்த பீடியின் வெளிச்சம் என்று தெரிகிறது. அண்ணே சொல்லுடா, என்ன இன்னும் சேகர காணலை? வருவான் இரு, நேரம் ஆகுது என்னே. பீடியை வாயில் வைத்திருந்தவன் அதை கீழே போட்டுவிட்டு மற்றொருவனை முறைத்து பார்த்தான். நேரமானா என்ன உனக்கு? வேகமாக போய் ரயிலையா பிடிக்க போகிற? நோய்ங்காமல் இருடா. இல்லைண்ணே, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, மணி வேற 12 போகுது. இருக்கட்டும், இப்போ என்ன? சந்திரமகாளி இன்னைக்கு வேட்டைக்கு வர்ற நாள்னே. அதான். அது யாரா?
ஓ, நீ ஆத்தாவை சொல்கிறியோ? நான் இன்னைக்கு வர்றேன்னு அவள் உனக்கு தகவல் சொன்னாளா? ஹஹஹஹஹா. பீடி குடித்து கொண்டிருந்த மணியிடம் பலமான சிரிப்பு. ஏண்டா, 3 வருஷம் 36 பௌர்ணமி கடந்து போச்சு, அப்பெல்லாம் வராதவ இன்னைக்கு தான் வரப்போறா பாரு. இல்லைண்ணே, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ஏதோ ஆக போகுதுன்னு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. டேய் பயந்தாங்குள்ளி, அப்போ உனக்கு திருடின பணத்தில் பணம் வேணாமா சொல்லுடா, பங்கு வேண்டாமா சொல்லுடா. வேணாம். தீர்க்கமாக தலையாட்டி விட்டு அவன் விலகிச் செல்ல ஆரம்பிக்க, போனா போ, உன் பங்கை நானும் சேகரும் பிரிச்சுக்கிடுவோம், எங்களுக்கு லாபம் தான். சரிண்ணே. டேய் பாபு, இதெல்லாம் நல்லா இல்லை. உன்கிட்ட சொல்லி உன்னோட சம்மதத்தோடவும் தான் இந்த வேலையில் நீ, நான், சேகர் 3 பேரும் இறங்கணும். இப்போ என்னடானா நான் வரலன்னு சொல்கிறேன்? இல்லைண்ணே, சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சந்திரமகாலினா தனி பயமும் பக்தியும் இருக்குது. இப்போ 3 வருஷமாக மழை தண்ணி இல்லாமல் பயிர் வைக்க முடியாமல் இருக்கிறதால சோத்துக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போ கூட ஆத்தா மேலே இருக்கிற பக்தி அங்கே யாருக்குமே குறையலை. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தான் பாபு. எனக்கு உங்கள் கூட சேர்ந்து திருடினப்போ கூட ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ என் மனசாட்சி குத்துது. எனக்கு அந்த பங்கு காசும் வேணாம், உங்கள் சகவாசமும் வேணாம். இனிமேல் எப்பயுமே என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. பட்டாசு போல் படபடவென பேசிவிட்டு ஊருக்குள் நடக்க ஆரம்பித்தான் பாபு. அவன் போவதையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான் மணி. போடா போ, கஞ்சிக்கு வழி இல்லைன்னாலும் நேர்மை கொண்டும் குறைச்சல் இல்லை. சீக்கிரமே சோத்துக்கு வழி இல்லாமல் உங்கள் குடும்பமே பூச்சி மருந்தை குடிச்சு தான் சாக போறீங்க என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்த போதே எதிர் திசையில் ஏதோ ஒளிவட்டம் தெரிந்தது. குரலை ஏக்கி கத்தினான் மணி. சேகரே, நான் தான் என்ன, வாயா வாயா, உன்னைத்தான் இம்பிட்டு நேரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன நேரம் ஆயிடுச்சா? ஆமாண்ணே, என் பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. கேள்வியாக கேட்டு கேட்டு குடையிறா. எங்கண்ணே பாபு? அவனுக்கு திடீர் ஞானம் வந்து எனக்கு பணம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் அந்த பக்கமாக போகிறான், நீ இந்த பக்கமாக வர்ற. என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாவது சண்டை போட்டிங்களா அவன் கூட? அட நீ வேற, நான் எதுக்கு சண்டை போட போகிறேன் என தொடங்கி நடந்ததை விவரித்தான் மணி. சந்திரமகாளி அவள் கையில் இருக்கிற திரிசூலத்தை வச்சு பயத்தை கிழிச்சு குடலை உருவீர்வான்னு பயந்து போயிட்டானா? ஹஹஹஹா. அப்போ போகட்டும், விடுங்கண்ணே. அவன் கிடக்கிறான் பிசாத்து பையன். வாங்க, நம்ம சாராயம் காய்ச்சின ஆளுக கிட்ட முதல்ல போய் பொறுக்க குடிப்போம். வா வா. இருவரும் மெல்ல நடக்க ஆரம்பித்த அதே நேரம் என 8 திக்குகளும் அதிர்கிற மாதிரி இடிச்சத்தம். ஐயோ என இருவரும் காதை மூடிக்கொள்ள அதே நேரம் வானில் வெளிச்சமாய் ஒரு திரிசூல மின்னல். அதை தொடர்ந்து பெரிய பெரிய துளிகளாய் வானம் தூர ஆரம்பித்தது. டேய் என்னடா இது, நம்ம ஊரில் மழையா? வா வா, அந்த மரத்துக்கடியில் போய் நிற்போம். பெரிய அதிசயமா ஏதோ நடக்க போகுது டோய். ஆம் என்பது போல அவர்களின் கழுத்துக்கு பின்னால் என ஆங்காரமான ஒரு மூச்சிறைப்பு. ஆளற்ற இரவில் அதை கேட்ட பின்னர் அவர்களால் ஒரு அடி கூட முன்னால் நகர முடியவில்லை. வருவாள்.